எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாடி பாட்சாதி. கட்சியில் நீ எங்கே வந்து நிற்ப அப்படின்றது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். கரெக்டாக அதே இடத்துக்கு வந்து நின்ட்ட அப்படின்னு நம்ம யாரை பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ரக்ஷிதா மகாலட்சுமி பார்த்து தான் அப்படி சொல்லணும். பிகாஸ் ஆஃப் உங்களுக்கே நல்லா தெரியுங்க, சரவணன் மீனாட்சி அப்படின்ற ஒரே ஒரு சீரியல், அந்த சீரியல் மூலமாக பயங்கரமாக ஃபேமஸ் ஆனவங்க தான் நம்ம ரக்ஷிதா மீனாட்சி. சாரி, அவங்க பேர் ரக்ஷிதா லக்ஷ்மி தானே, வாட் எவர் எனக்கு தெரில. ரக்ஷிதா மகாலட்சுமி கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா. ஸோ ரக்ஷிதா மகாலட்சுமி அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களை ஒன்றும் பெருசாக அந்த சீரியலெல்லாம் பார்க்க முடியுது கிடையாது. அப்பப்போ எங்கேயாவது ரியாலிட்டி ஷோஸில் வந்து பார்க்க முடியுது. ஏன் பிக் பாஸில் கூட கலந்துக்கிட்டாங்க. ஆனால் என்ன ஒரே பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க சினிமா பக்கம் போனாங்க. சினிமாவில் வந்துட்டு இவங்களை நிறைய படத்துக்கு யூஸ் பண்ணாங்க. பட் எதுக்கு, கவர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்தியிருக்காங்க. படவா ராஸ்கோல்ஸ் அது மட்டும் இல்லை, உங்களுக்கே தெரியும் ஃபயர் படத்தில் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு பாலாஜி கூட கவர்ச்சியாக நடிச்சிருப்பாங்க. அந்த பெட்ரூம் சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவங்களே பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுச்சு. ஐயோ நான் இப்பெல்லாம் நடிக்கவே இல்லையே, என்னை ஏமாற்றி நடிக்க வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆஃப்டர் தட் அதுக்கு அடுத்து வந்த 2-3 படங்களில் இவங்க தான் ஹீரோயின். பட் ஆனால் ஃபுல்லாக கவர்ச்சியாக மட்டுமே வந்து நடிச்சிருந்தாங்களா. ஸோ இதனால் வந்துட்டு செம கடுப்பாயிட்டாங்க. ஐயோ வேலைக்கு ஆகாதுப்பா, இப்படியே நடிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வந்துட்டு தமிழ் சினிமாவுடைய ஒரு பிட்டு பட ரேஞ்சுக்கு இறக்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் குத்து டான்ஸ் ஆட சொல்லுவாங்க, ஐட்டம் டான்ஸ் ஆட சொல்லுவாங்க. அப்படியே படிப்படியாக போயிட்டு வெறும் கவர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இது செட் ஆகாது. அப்படியே சினிமாவுக்கு தாப்பால் பூட்டு போட்டு விட்டுட்டு இந்த பக்கம் நம்ம எதில் ரீச் ஆனமோ அதுக்குள்ளே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது சீரியல் பக்கம் இறங்க வந்திருக்காங்க. சமீபத்தில் நடந்த ஒரு தமிழ் இன்டர்வியூவில் இவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் சீரியலில் யார் கூப்பிட்டாலும், சாரி இந்த வார்த்தையை கொஞ்சம் லைட்டாக அடிச்சு விட்ருங்க, சீரியலில் கூப்பிட்டா கண்டிப்பாக நான் நடிக்க போவேன். பிகாஸ் ஆஃப் சீரியல் தான் எனக்கு முதல்ல வந்துட்டு இந்த பேர் இடத்த கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லை, சீரியல் தான் என்னுடைய நடிப்புக்கு தீனி போட முடியும். ஸோ அந்த மாதிரி சவாலான கேரக்டர்லாம் சீரியலில் தான் கிடைக்கும். ஸோ சீரியல் நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ சீரியலில் வேணும் யார் வேணாலும் என்னை அப்ரோச் பண்ணலாம் ஒரு நல்ல கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நல்லாவே தெரில. சினிமா பக்கம் போயிட்டீங்க, 2-3 படம் நடிச்சிங்க, படம் எதுவுமே ஓடவும் இல்லை, பயங்கர கவர்ச்சியும் காட்டினீங்க. அந்த கவர்ச்சியை ரசித்தவங்களுக்கு படத்தை ரசிக்க தெரியல. ஆஃப்டர் தட் வீடியோக்கள் மூலமாகவும் புகைப்படம் மூலமாகவும் ரொம்ப கவர்ச்சியாக மாறினீங்க. அதையும் மக்கள் ரசித்தாங்க. என்ன ரசித்தாலும் உங்கள் படத்தை எவனுமே ரசிக்கிற மாதிரி தெரியல. ஸோ உடனே வந்துட்டு மேடம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சினிமா ஓட்டிட்டு அப்படியே எகிரி குச்சி அட்ரா பல்ட்டின்னு சொல்லி சீரியல் பக்கம் தாவிட்டாங்க. ஸோ சன் டிவிலையோ விஜய் டிவிலையோ இல்லை ஏதாவது ஒரு கர்மாந்திர பிடிச்ச டிவிலையோ இவங்களுடைய சீரியல் சீக்கிரமாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.